எல்லோருக்கும் வணக்கம். இந்த பாட்டில் வந்து நம்ம அப்படியே அந்த போன பாட்டில் பார்த்ததோட கண்டினியூஸ் பார்ப்போம். போன பாட்டில் பூஜ்ஜியம் அப்படின்றத ஒரு மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு புதுசாக கண்டுபிடிச்சது அப்படின்னா அது ஏற்கனவே இருந்த ஒரு விஷயம். அதுதான் வந்து ராமானுஜர் வந்து ஒரு வடிவமாக வந்து பூஜ்ஜியம் அப்படின்ற ஒரு இதை வந்து சொன்னார். கணிதத்துக்கு வந்து ஏற்படுத்துறதுக்காக சொன்னார். அது தாண்டி வந்து தமிழில் வந்து பூஜ்ஜியம் அப்படின்னா என்ன அப்படின்னா பூரணம்னு சொல்லுவாங்க. பூரணம் அப்படின்னா முழுமை, அது இல்லாமல் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி. உங்களுக்கே தெரியும், கணிதத்தில் எல்லாரும் பூஜ்ஜியத்தை யூஸ் பண்ணுவோம். இந்த கணிதத்தில் எந்த ஒரு நண்பருக்கு முன்னாடி அந்த பூஜ்ஜியத்தை யூஸ் பண்ணுறதுக்கும் அதே பூஜ்ஜியத்தை அந்த அந்த நம்பருக்கு பின்னாடி ஒரு டிஜிட் பின்னாடி யூஸ் பண்ணுறதுக்கும் அதோட மடங்கு வந்து எவ்வளோ விதமாக மாறும், எவ்வளோ வேரியேஷன் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு ஒன்றுக்கு முன்னாடி 0 போட்டோன்னா 0 1னா வெறும் பாயிண்டில் போய்டும், அது ரொம்ப சொற்பம். அதே வந்து அந்த 1க்கு அந்தாண்டா நான் அந்த 0 போட்டோன்னா 10. அப்போ இந்த 0 1க்கும் 10க்கும் இருக்கக்கூடிய தொலைவுன்றது பார்த்தீங்கன்னா எவ்வளோ மடங்குன்னு பாருங்கள். அது மூலியமே தெரியும் அந்த பூஜ்ஜியத்தோட பவர் என்ன அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் சித்தர்கள் வந்து இந்த பூஜ்ஜியத்தை வந்து பூரணத்தை வந்து எதுக்கு ஒப்புமையாக கொடுக்குறாங்க அப்படின்னா, வெட்ட வெளிக்கு சமமான விஷயமா ஒரு கடவுள்ன்ற விஷயத்துக்கு தமமாக வந்து இந்த பூஜ்ஜியத்தை வந்து சொல்கிறாங்க. அதனால தான் வந்து புத்த மதம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூன்யம் சொல்லுவாங்க. இவன் கடவுள் சிவனோட சைவ மரபுலையும் வந்து சிவன் வந்து சூன்யமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. சூன்யம் அப்படின்னா என்னன்னா வெட்டவெளி இல்லாத ஒரு பொருளுமே, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், வெட்டவெளி இல்லாத ஒரு பொருளுமே இந்த பிரபஞ்சத்தில் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டலாம், ஒரு சிலிண்டர் இருக்கலாம், ஏதோ ஒரு பொருள் இருக்கலாம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளுக்குள்ளே என்ன இருக்குது? இப்போ நீங்கள் ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீடு வெறும் செங்கல் மணல் அந்த சிமெண்ட்டை மட்டுமா வாங்குறீங்க? அதுக்குள்ளே அந்த ஒரு எம்டி ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களாட்டி அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ அந்த நீங்கள் வீடு கட்டிட்டீங்க அப்படின்றதுனால அது உள்ளே இருக்கிற வெளியும் அந்த வெட்ட வெளி ஸ்பேஸும் வெளியில் இருக்கிற ஸ்பேஸும் வேறு ஆயிடுச்சு அப்படின்னா கிடையாது. அதாவது நம்ம பூத கண்களுக்கு, மனித கண்களுக்கு மட்டும்தான், நம்ம கண்களுக்கு, உயிரோட கண்களுக்கு மட்டும்தான் அது வந்து அது வேறு இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் வந்து வெட்ட வெளியை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் அது ஒரே மாதிரியே ஒரே விஷயமா தான் இருக்காது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுதான் உண்மை. ஒரு பலூனாக இருக்கலாம், சிலிண்டராக இருக்கலாம், எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே இருந்தாலும் அந்த வெட்ட வெளியை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் வந்து அதை உங்களாட்டி இதை தொட முடியாது, அதை வேற எதுவும் பண்ண முடியாது. அதை வந்து நீங்கள் உங்கள் பொருட்கள் மூலியமாக அது ரூபமாக வந்து நீங்கள் மாற்றி உங்களுக்கான விஷயமா யூஸ் பண்ணிக்கிறீங்க. அது வந்து எந்த வித சேஞ்சஸும் இல்லாமல் அது அப்படியே தான் இருக்குது. அதே போல தான் இந்த பூஜ்ஜியமாக சொல்லுவாங்க. இந்த பூஜ்ஜியத்தையும் வந்து நீங்கள் மைனஸ்லையும் இது பண்ண முடியாது, ப்ளஸ்லையும் இது பண்ண முடியாது. அது வந்து எல்லாத்துக்கும் பொதுவானதாக இருக்கும், எல்லாத்துக்கும் கடந்ததாக இருக்கும், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல சேர்க்குறீங்களோ அதோட மடங்கை வந்து அதை அதிகப்படுத்தி கொடுத்துட்டே போகும். அதுதான் வந்து பூஜ்ஜியத்தோட சிறப்பு. அது மூலியமாக தான் வந்து இந்த பிரபஞ்ச தத்துவத்தை வந்து சிவனோட நடனம் சொல்லுவாங்க, நடராஜரோட நடனம் சொல்லுவாங்க. சரி, இப்போ அந்த நடராஜர் வந்து சூன்யமாக இருக்கிறார், பூஜ்யமாக இருக்கிறார், அருப வெளியாக மட்டும்தான் இருக்கிறார் அப்படின்றதுக்காக சரி இப்போ வந்து உருவ வழிபாட்டை வந்து நம்ம விட்டுருவோமா, அது இல்லாமல் அது வந்து வேணான்னு சொல்லி தள்ளிடுவோமா அப்படின்னா அப்படி விடவும் முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீப்பாக ஆராய்ஞ்சு நம்ம வந்து விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் கொண்டு போயிட்டு ஒரு விஷயத்தில் வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தில் கொண்டு போனால் மட்டும்தான் இதை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். விஞ்ஞானம் பெருசா மெய்ஞானம் பெருசான அப்படின்ற போட்டியாக உருவாக்கணும் அப்படின்னா அது வந்து என்னைக்கு முடிவில்லாமல் போயிட்டு அது கண்டிப்பாக விஞ்ஞானம் தோற்று போகும்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் வந்து அது என்னை பொறுத்த வரைக்கும் விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் ஒன்றுபடுத்தி தொடர்புபடுத்தி அதுக்குள்ள தொடர்புகளை வந்து கண்டறிஞ்சு அது மூலியமா அதுக்கு விடை காண்றதா வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட கருத்து. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஏன் வந்து அந்த உருவ வழிபாடு தேவை அப்படின்னா, இப்போ எந்த ஒரு விஷயமே அடிப்படை அறிவே இல்லாத ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு வெட்ட வெளி சூன்யம் தான் கடவுளாக இருக்குது அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து நமக்கு இப்போ நான் புதுசாக ஒரு விஷயத்த வந்து எதுவுமே இந்த வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் கண்டே பிடிக்காத பார்க்காத ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கோங்க. அந்த சின்ன குழந்தை வந்து யானையை பார்த்ததே கிடையாது அப்படின்னா நீங்கள் ஒரு உருவத்தை காட்டி, ஒரு படத்தை காட்டி, ஒரு பெருசாக வயிறு போட்டு இது மாதிரி ஒரு தும்பிக்கையை போட்டு இது மாதிரி காட்டினீங்க அப்படின்னா அது யானைன்னு வந்து புரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் அது நிஜமான யானையை பார்க்கும்போது ஓகே, அது ஏற்கனவே பார்த்த அந்த சின்ன பொம்மை படத்தை அது உருவகம் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் பெருசு பண்ணி கற்பனை பண்ணி மட்டும்தான் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கும். அதே போல் எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தை ஒன்றுமே இல்லாத வெறுமையை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடவுள்னு புரிஞ்சுக்கணும்னா அந்த மனுஷனாடி முடியாது. அதுக்கு வந்து அவனுக்கு ஒரு உருவம் தேவை. அந்த உருவத்தை வந்து அதுவும் வெறுமையான உருவமாக ஏதோ அவனுக்கு கொடுக்கணும்னு கொடுக்காம அதுலேயும் வந்து நிறைய விஷயங்களை வந்து மிக தத்ரூபமாக மிக நுணுக்கமாக அதில் வந்து அந்த விஷயங்களை குணக்குறிகளாக வந்து கொடுத்துருக்காங்க. நடராஜரோட ஒரு நடனத்துக்கும் ஒரு அசைவுக்கும் அந்த ஒரு
அதாவது அந்த நிலைக்கும் வந்து பாவனைன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பாவனைக்குமே வந்து மிகப்பெரிய ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. ஸோ வந்து நமக்கு வந்து உருவமில்லாத ஒன்று புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு ஒரு உருவம் அப்படின்றது ஒன்று தேவைப்படுது, உருவம்னு ஒன்று தேவைப்படுது. அதே போலதான் இப்போ இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது ஒரு இயக்கம்னு ஒன்று இருக்குன்னா அந்த இயக்கத்துக்குள்ள மாறாத அதுக்கு அடிப்படையாக அதுக்கு பேஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்கிறேனே, ஒன்றும் இல்லை, ஒரு நிறைய தேட்டர் போய் படம் பார்ப்பீங்க. நீங்கள் தேட்டரில் போய் படம் பார்க்கும்போது இந்த தேட்டர் ஸ்க்ரீனுன்றது ஒன்று வந்து நிலையாக இருக்கும். இந்த தேட்டர் ஸ்க்ரீனுன்றது ஒன்று நிலையாக இருந்தால் தான் அது உள்ள வர காட்சிகள் வந்து என்ன காட்சிகள் வேணாலும் மாறி மாறி வரலாம். அது சண்டை காட்சிகள் வரலாம், சோக காட்சிகள், பாடல் காட்சிகள், சந்தோஷ காட்சிகள், என்ன காட்சிகள் வேணாலும் வரலாம். அதில் இருக்க காட்சிகள் வந்து மாறிட்டே இருக்கும். என்னதான் அந்த காட்சிகள் மாறிக்கிட்டே இருந்தாலும் அது வந்து அந்த விஷயத்த பார்க்கறதுக்குன்னு ஒரு ஊடகம் வேணும். அது இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு வந்து எனக்கு ஸ்க்ரீன் தேவையில்ல, காட்டுலேயே பார்ப்போம் அப்படின்னாலும் வெறுமையில பார்ப்பனாலும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து அந்த வெளின்ற வெட்ட வெளி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒதுக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து சாத்தியமே கிடையாது. அது அந்த வெட்ட வெளி இல்லாத ஒரு விஷயம்ன்றது இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. என்னதான் டெக்னாலஜி ஸ்க்ரீன்லேருந்து அடுத்தடுத்து வெறும் திரைக்கு மாறி, திரையிலேருந்து இதுக்கு நார்மல் இதுக்கு மாறி திரும்ப வந்து காட்டில் வெறுமையிலேயே நீங்கள் படம் காட்டணும் அப்படின்னாலும் ஒரு வெளி ஸ்பேஸில் படம் காட்டினாலும் ஏதோ ஒரு ஊடகம் அந்த வெளின்ற ஒன்று உங்களுக்கு தேவைப்படும். இந்த வெளின்றத ஒன்று ஒதுக்கிட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சம் முன்னேறி போக முடியுமா அப்படின்னா அது வந்து சாத்தியமில்லாத ஒன்று. ஸோ வந்து அதை காட்டுறதுக்கு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு பொருள் இருந்ததுன்னா ஒரு பொருளில் வந்து இயக்கம்னு ஒன்று இருக்கும்போது அந்த இயக்கத்துக்கு அடிப்படையாக மாறாத இயங்காத ஒரு அடிப்படை வந்து அதுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்ற தத்துவத்தில் தான் எல்லா பொருட்களும், உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களுமே செயல்படுது. இது நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ வந்து ஒரு தண்டவாளம் இருக்குது. தண்டவாளம் வந்து எந்த அளவுக்கு நிலையாக இருக்கோ அது மூலியமா அந்த ட்ரெயின் வந்து அதோட இயக்கத்தை வந்து அந்த இயங்காத ஒன்றை பற்றி தான் வந்து அந்த இயக்கம் வந்து மிக முழுமையாக விரைவாக வந்து செல்ல முடியும். அதே போல தான் அணுக்குள்ளியுமே வந்து ஒரு மாறாத ஒரு மைய கரு வந்து ஒன்று இருக்குது. அதை சுற்றி தான் வந்து இந்த எலக்ட்ரான்கள் வந்து தொடர் ஓட்டத்தை வந்து செயல்படுத்திட்டே இருக்குது. எல்லா பொருளுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான இயக்கம்னு ஒன்று இருக்கும். அந்த இயக்கத்தை சுற்றி தான் வந்து இயங்கவியல் இயக்கம்னு ஒன்று இயங்கிட்டு இருக்கும். இதுதான் வந்து சித்தர் மரபுல, சைவ மரபுல எப்படி சொல்லுவாங்கன்னா, சிவன் வந்து எந்தவித ஒரு மாற்றங்களும் இல்லாமல் அப்படியே ஒடுங்கிய நிலையிலே இருக்காரு, அசையாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வெளிப்படக்கூடிய சக்தி தான் வந்து அந்த விஷயங்களை வந்து நிகழ்த்திட்டு இருக்கு, ஆற்றல் இயக்கங்களை வந்து நிகழ்த்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்வரன் வந்து அசைவற்ற தன்மையிலையும், சக்தி வந்து அதை வந்து சுற்றி நடக்கிற ஒரு காஸ்மிக் நடனம் மாதிரி அது வந்து எல்லா பொருட்களையும் இயங்க வச்சுட்டு இருக்கு, அந்த அதிர்வு மூலியமாக இயங்க வச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து சிவசக்தி தத்துவம்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சம் நடக்கிறதே வினையை வந்து சிவசக்தி தத்துவம்னு சொல்லிட்டு சைவ மரபுல சொல்லுவாங்க. இதை வந்து விஞ்ஞானமாக மட்டும் பாருங்க. மதத்து மூலியமா வந்து இது பண்ணிட்டு ஒரு மதத்துக்குரியதுன்னு ஒதுக்கிட்டு போயிடாதீங்க. மதத்தை தாண்டின ஒரு விஞ்ஞானம் இது. இந்த விஞ்ஞானத்தை வந்து இந்த வார்த்தைகளில் குறிப்பிடறதுனால அது குறிப்பிட்ட மதத்துக்கு அது ஒரு கடவுளோட மரபு அப்படின்றத தயவு செஞ்சு ஒதுக்கிட்டு போயிடாதீங்க. எல்லாத்தையும் வந்து ஒரு மிகப்பெரிய விஷனை வச்சு பாருங்க. குறுகிய கண்ணோட்டத்தோட எதையும் பார்த்தீங்கன்னா அதோட உண்மை பொருளை என்னைக்குமே நம்ம கண்டறிய முடியாது. இதே போலதான் இப்போ நம்ம உடம்புல வந்து அதே மாதிரி எது வந்து இயங்காம இருக்கு அப்படின்னா ஆன்மான்ற ஒன்று தான் இயங்காம இருக்கு. இந்த ஆன்மான்றது இயங்காம இருக்கிறது மூலியமா அந்த ஆன்மாவுக்கு மேலதான் வந்து இந்த மனமும் உடலும் வந்து இயங்கிட்டு இருக்கு. அதை அடிப்படையாக வச்சுதான் அது இயக்கம் நடந்துட்டே இருக்கு. எந்த ஒரு நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்த மாதிரி எந்த ஒரு இயக்கவியல் விஷயம் இருந்தாலும் அதுக்கு நிலையான ஒரு ஆதாரம், இயங்காத ஒரு இயக்கம் வந்து இருக்கணும் உள்ள. அந்த விஷயம்தான் வந்து ஆன்மா. அதே போல இந்த ஆன்மான்றது உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் வந்து ஒரே மாதிரியா என்னதான் வந்து இயக்கவியல் வந்து மேலோட்டமா நடந்துட்டு இருந்தாலும் இந்த இயக்கமற்ற ஆதாரம் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கனாலதான் வந்து இதை வந்து என்ன சொல்றது வெளியே வந்து என்னைக்கும் வந்து இப்போ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா ஒரு சிலிண்டரோ ஒரு உருவமோ வந்து நம்ம செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து வெளியில இருக்க வெளியையும் ஸ்பேஸையும் உள்ள இருக்குள்ள அந்த சிலிண்டருக்கு உள்ள இருக்க ஸ்பேஸையும் வந்து அது உடைக்குது, இல்லை வந்து அது கட் பண்ணி எடுத்துருதா அப்படின்னா இல்லை. அது வந்து எல்லா இடத்துலையும் மாறாத ஒன்னாதான் இருக்கு. ஆனா அந்த பருப்பொருள் வடிவத்துக்கு ஏற்ப அது வந்து வளைச்சிக்குது, அந்த ஸ்பேஸை வந்து ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணிக்குது, அவ்வளவுதான். ஒரு தற்காலிகமா வந்து அதை வந்து அந்த இடத்தை வந்து அடைச்சிக்குதே ஒழிஞ்சு மற்றபடி அந்த ஸ்பேஸ்ல எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்துறது இல்லை. இது மூலியம் தான் வந்து சித்தர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்மாவை வந்து எந்த அளவுக்கு டீப்பா உள்ளுணர்வு வந்து இங்க அறையும் போது
அந்த இங்க வெளியில இருக்க மாற்றத்து மூலியமா உள்ளுக்குள்ள இருக்க ஸ்பேஸ்லயும் அதே மாற்றம் தான் நடைபெறும், அதே விஷயங்கள் தான் நடைபெறும், அதே அணுக்களோட அந்த காஸ்மிக் டான்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த அணுக்களோட அதிர்வு வினைகள் எல்லாமே வந்து வெளியில என்ன இருக்கோ உள்ளுக்குள்ள சேமா தான் இருக்கும். இந்த விஷயங்கள் மூலியமா தான் வந்து சித்துக்களை வந்து ஒருத்தர் மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அவங்களோட இப்போ வந்து நான் சிம்பிளா சொன்னேன், இந்த சிலிண்டருக்குள்ள இப்ப இருக்கிற ஒரு வெளி ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அடக்கப்பட்டதா, கொஞ்சம் வந்து ஒரு அழுத்தத்துக்கு உட்பட்டதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதாவது வெளியில இருக்கிறது கொஞ்சம் சுதந்திரமா இருக்கு, அழுத்தப்படாத நிலையில இருக்கு, இது கொஞ்சம் அழுத்தப்பட்ட நிலையில இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த வெளியில இருக்கிறதுல இருந்து உள்ளுக்குள்ள இருக்கிற வெளியே வந்து மொத்தமா வேற இருக்கானா இல்ல, கொஞ்சம் நிலை மாற்றம் அடைஞ்சிருக்கு. இந்த நிலை மாற்றம் அடைஞ்சது அதுவும் வந்து கொஞ்சம் நிலை மாற்றத்தை கம்மி பண்ணுச்சுன்னா அது உள்ள எப்படி இருக்குன்றதை அதாட்டி புரிஞ்சுக்க முடியும். அதே போலதான் சித்தர்களை வந்து ஒரு நார்மல் மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நார்மல் வந்து சிந்தனைகளை வந்து தெளிவா வந்து வெளியோட்டமா வெளியில இருக்க மாதிரி அவங்களாட்டி படிக்க முடியும். அவங்க பேசினா எப்படி புரிஞ்சுப்பாங்களோ அது மாதிரி அவங்களாட்டி புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுதான் அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு முக்கியமான சீக்ரெட், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இது மூலியமா நம்ம புரிஞ்சிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த வெளின்றது எந்த இடத்துலையுமே பாகுபாடு இல்லாமல் ஒரே மாதிரியாகவே இருக்குது. அதனால தான் வந்து சித்தர்கள் சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கடைசி நிலை உயிரினங்களுக்குள்ளேயும் அந்த கடவுள் இருக்கிறாரு, எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா அதுதான். அதாவது இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கான பொட்டன்ஷியல் நமக்குள்ள அதுக்கான வித்து வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. அது வந்து அடங்கிய நிலையில இருக்கா இல்ல செயல்படுற நிலையில இருக்கா அப்படின்றது அது அந்தந்த பொருளோட தன்மையை பொறுத்தது, அதோட குணங்களை பொறுத்தது, அதுக்கு உள்ள அமைஞ்சிருக்க அந்த படிமங்களை பொறுத்தது. ஆனா வந்து எல்லாத்துக்குமே அந்த முழுமையான மாறக்கூடிய வெட்ட வெளியா மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அது வந்து முழுமையா பூரணமா மட்டுமே இருக்கு. எந்த இடத்தாலையும் பிரிக்கப்படாத, எல்லாத்துக்கும் ஏங்கத்தலமா இருக்கக்கூடிய, எதுனாலையும் அழிக்கப்பட முடியாத ஒரு விஷயமா இருக்கக்கூடியது இந்த முழுமை அப்படின்ற ஒரு விஷயம்தான். அதுதான் அந்த ஆன்மா அப்படின்னு நம்ம மனுஷனுக்கு வந்து அது ஆன்மாவாகவும், இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து அது வெட்ட வெளியாகவும் இருக்கு. இந்த சூரிய மண்டலங்கள் எல்லாத்துக்குமே வந்து கான்செப்ட் வந்து ஆன்மா, பிரம்மம், வெட்டவெளி, இந்த மூணுமே வந்து சேம் தான். மனுஷனுக்கு வந்து அதை ஆன்மான்னு சொல்றோம், பிரபஞ்சத்துக்கு வந்து அதை வெட்டவெளின்னு சொல்றோம். இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இதுவாகவும் இருக்கு, இதுக்கு அப்பாற்பட்டும் நிக்குது. அது என்னன்னா பிரம்மம் சொல்லுவாங்க. அதாவது இந்த பிரபஞ்சமாவும் இருக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற பொருட்கள் உள்ளேயும் அதுதான் இருக்கு, இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு கடந்தும் நிக்கிறதும் அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் தான் வந்து பிரம்மம் சொல்லுவாங்க. இது மூணுமே வெவ்வேறையா அப்படின்னா மூணுமே ஒரே விஷயம்தான், ஆனா வெவ்வேறு நிலைகள்ல இருக்கு. வெவ்வேறு நிலைகளா நமக்கு புரியுது, அவ்வளவுதான். நம்ம பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உணரப்படுது. ஆனா மூணு விஷயங்களும் ஒண்ணுதான். அதனாலதான் வந்து எப்போதுமே இந்த மூணு விஷயங்களையும் ஒன்னாதான் இருக்கு. அதனால வந்து இது வந்து நம்ம ஒண்ணுல இருந்து ஒன்னு அடையிறது வந்து சாத்தியம் இல்லை. இப்போ மனுஷனா இருக்கோம், மனுஷனா மட்டுமே இருக்கணும், அடுத்து கடவுள் நிலைக்கு போக முடியாது அப்படின்றது சாத்தியம் கிடையாது. இது வந்து கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கணுமா அப்படின்னா அப்படி அவசியம் கிடையாது. ஆனா மனுஷன் அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறான். அவனா ஒரு விஷயங்களை உருவாக்கி வச்சுட்டு அவனா லிமிட் ஏற்படுத்திக்கிட்டு அவனா தான் அடுத்த நிலைமைக்கு போகாம இருக்கிறான் ஒழிஞ்சு இயற்கை வந்து அவனை அப்படி வேற்றுமைப்படுத்தி படைக்கவே இல்லை. எந்த உயிரையுமே வேற்றுமைப்படுத்தி படைக்கல. எல்லா உயிருமே அதுக்கான சாத்தியக்கூறுகளை முழுமையாவே அதோட படைப்பு தன்மையே அப்படிதான் இருக்கு. சரி, அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இப்போ அந்த வெட்ட வெளியை வந்து நான் வந்து அதை எடுத்துட முடியுமா அப்படின்னா, அதை எடுத்துட்டா அதுக்கு உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு நீங்க அப்படி கேட்க போனீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் டீப்பாக சொல்ல போனோம்னா பிளாக் ஹோல்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கருந்துளைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கருந்துளை வந்து உள்ள போனா அது வந்து சயின்ஸுக்கு புரியாத புதிரா இருக்கு. இன்னும் வந்து பிக் பேங் தேரி தான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒன்னா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் ஒரு ரிசர்ச்லாம் வந்து அதை பத்தி போயிருக்கோம். இப்போ அந்த கருந்துளை இருக்குன்னா அந்த கருந்துளைக்குள்ளேயும் என்ன இருக்குன்னா அந்த வெட்டவெளி இருக்கும். அந்த வெட்டவெளி இல்லாத ஒரு விஷயம்னு இந்த பிரபஞ்சத்துல ஒண்ணுமே கிடையவே கிடையாது. இப்போ அந்த இப்போ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு சிலிண்டர் உதாரணமே வச்சுப்போம். ஒரு சிலிண்டர் உள்ள இப்போ நம்ம ஒரு சிலிண்டர் செஞ்சு வச்சுட்டோம், அது உள்ள வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு, எம்டி ஸ்பேஸ் இருக்கு. அந்த எம்டி ஸ்பேஸை வந்து நம்ம வெட்டி எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. நீங்க என்னதான் வெட்டி எடுத்தாலும் அதுக்கு உள்ள வந்து திரும்ப ஒரு எம்டி ஸ்பேஸ் இருந்துதான் ஆகும். அதை வந்து நீங்க என்னதான் மோல்டு பண்ணி ஃபுல்லாவே அதுல ஃபுல்லா மறைச்சாலுமே அதுக்குள்ள என்னன்னா அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கதான் செய்யுது. ஆனா உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கு, நீங்க அதை மறைச்சிக்க நினைக்கிறீங்க. எப்ப நீங்க அதை வந்து வெளியில் எடுக்கும் போது திரும்ப அந்த எம்டி ஸ்பேஸ் அங்கேயே தான் இருக்கும். அது வந்து எந்த மாற்றத்துக்கும் உட்படுறதே கிடையாது. அதை வந்து வெட்டி எடுக்க முடியாது. நீங்க எவ்வளவுதான் எடுத்தாலும் அதுக்கு பின்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கும். எம்டி ஸ்பேஸை வந்து நீங்க எதுவுமே பண்ண முடியாது, அன்டச்சபிள்னு சொல்லுவாங்க. அது இல்லாம ஒரு விஷயமும் இயங்காது. அதுக்கு அதை அடிப்படையாக கொண்டுதான் எல்லா விஷயங்களும் இயங்கும் அப்படின்றதுதான் வந்து நிதர்சனமான உண்மை.
இன்னொரு எக்ஸாம்பிளோட இதை பார்க்க போனோம் அப்படின்னா, இப்போ வந்து கம்ப்யூட்டர் திரும்ப எடுத்துக்கோங்க. கம்ப்யூட்டர்ல வந்து விண்டோஸ்ன்ற இயங்கத்தளம் இருக்கு. இப்போ இந்த விண்டோஸ் என்ற இயங்கத்தளத்தில் தான் வந்து அதுக்கு அடுத்தடுத்து இயங்கத்தளம் நிறையா வந்துருச்சு. யூனிக்ஸ் சம்திங் நிறையா வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துப்போம். இப்போ வெறும் கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒன்று மட்டும் இருந்து அதில் அந்த சாஃப்ட்வேர்னு ஒன்று இல்லைன்னா நம்ம அதில் ஏதாவது நம்மளோட செயல்களை வந்து பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அந்த விண்டோஸ்ன்றது அடிப்படையாக அது ஒரு விஷயம் வேணும். அது மூலியமா வந்து எத்தனை விதமான இப்போ ஒரு விண்டோலையும் ஒரு விஷயமான ஒரு கால்குலேஷன் ஒரு இதுலையும் ஒரு இதில் டைப்பிங் ஒரு இதுலையும் நம்ம ஒரே விதமான நிறைய விதமான விஷயங்களை அந்த விண்டோஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 10 விண்டோ கூட ஒரே நேரத்தில் நம்ம ஓப்பன் பண்ணி கூட நம்ம அந்த செயலிகளை ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டு பின்னாடி பேக்கப் வச்சுட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். திரும்ப அதை வேணும்னா எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ எத்தனை விஷயங்களை பண்ணனாலும் நமக்கு அடிப்படையாக அதில் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா என்ன வேணும்னா மானிட்டர்னு வேணும். இந்த மானிட்டர் தான் வந்து வெட்டவெளி ஸ்பேஸ்னு வச்சுப்போம். அதே போல் இப்போ நம்ம மனுஷங்களோட இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த ஆன்மான்றது வெட்டவெளின்னு தெரிஞ்சு ஏற்கனவே பார்த்துட்டோம். அதில் ஓடிட்டு இருக்க அந்த திரைகள் அந்த பிம்பங்கள் அப்படின்றது தான் வந்து மனசுன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த மனசு வந்து நம்ம மனசு புத்தி நம்ம செயல்கள் அந்த உடல் எல்லாமே வந்து அதில் இருக்கிற ஒரு இப்போ ஆன்மான்றது அந்த மானிட்டர் மாதிரி நம்ம இதில் வந்து வெட்டவெளின்னு வச்சுக்கலாம். அதில் இயங்கிட்டு இருக்க ஒரு விண்டோஸ் தான் வந்து உடம்புன்னு வச்சுக்கலாம். அது மூலியமா வந்து நம்ம செயல்படுத்துகிற விஷயங்கள் தான் நம்ம இந்த விண்டோஸோட ஆப்ரேஷன்ஸ் தான் வந்து மனசோட ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். மனசு புத்தி செயல்கள் இது எல்லாமே நம்ம யோசிக்கிறது, நம்ம செயல்படுறது, நம்ம செய்கிறது, அந்த செய்கிற விஷயத்த என்னன்னு பற்றி யோசிக்கிறது, டீப்பாக அனலைஸ் பண்ணுறது, எல்லா விஷயங்களுமே வந்து அதுக்கு மேலே நடக்கக்கூடிய இந்த விண்டோஸ் ஆப்ரேஷன் மாதிரி. இந்த ப்ராசஸுக்கெல்லாம் ஏன் இது பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளும் இந்த வெட்ட வெளியும் எப்படி வந்து ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிறோம், அதுல இருந்து பிரிக்கப்பட முடியாததா இருக்கிறோம் அப்படின்ற அடிப்படை உண்மையை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். ஹோப் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்றது ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா சொல்லுங்க, நான் இன்னும் சிம்பிளிஃபையா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ வந்து நம்ம முன்னாடியே பார்த்த அந்த நடராஜரோட கையில் இருக்க சின்முத்திரையோட காட்டப்படுற அந்த பூஜ்ஜியத்தோட காரணம் என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த மூணு விரல்கள் என்ன அப்படின்னா, இந்த நம்ம நிறைய எல்லாருமே சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த 3 தொழில்களையும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஒரு இறுதியாக வந்து நமக்கு அந்த அந்த குறியீடு மூலயமா சித்தர்கள் முன்னோர்கள் வந்து நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது எல்லாத்தையுமே வெட்டவெளி தான் இந்த பூஜ்ஜியமாக இருக்குது, பூரணமாக இருக்குது. அதுவே தான் வந்து உருவத்தில், அதாவது சகுனம் நிர்குணம் சொல்லுவாங்க. உருவமாகவும் அதான் இருக்குது, அருவமாகவும் அதான் இருக்குது. உருவமாக இருக்கும்போது முத்தொழில்களை பண்ணுறதும் அதுதான். அருவமாக வந்து அதுக்கு அப்பாற்பட்டு அதுக்கு ஏங்கத்தலமா எல்லாத்துக்கும் அடிப்படையாக நிற்கிறதும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக இதை வந்து இப்போ அந்த ஒரு அறிவு நிலை ஞான நிலையில் இருக்கவங்க இந்த அரூபத்தை வந்து புரிஞ்சுக்கலாம், பூஜ்ஜியத்தோட தன்மையை புரிஞ்சுக்கலாம். எதுவுமே புரியாத பாமரர்களுக்கு பக்தி மூலியமா அவங்க வந்து உருவ வழிபாட்டு மூலியமா இந்த முக்குடங்களை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அது மூலியமா அவங்க பயன்பெறணும், அடுத்த நிலைக்கு பக்குவப்பட்டு வர வரைக்கும் அதை வந்து அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மக்கள் இந்த முன்னோர்கள் வந்து நம்ம வழிபாட்டு முறையை வந்து தொடர்ந்து வந்து என்னதான் உண்மையை கண்டறிஞ்சிட்டாலும் அரூபத்துல தான் கடவுள் இருக்குன்னு கண்டறிஞ்சிட்டாலும் இந்த உருவ வழிபாட்டை வந்து ஏன் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா அதுதான். எல்லா உயிர்களும் எடுத்த உடனே டைரக்டா அந்த பக்குவ நிலைக்கு போயிடுறது இல்லை. அந்த பக்குவ நிலையை அடையிறதுக்கு ஒரு உந்துதலா ஒரு உருவாக்கம் தேவைப்படுது. அதை நினைச்சு ஒரு பாவனை பண்றதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. அதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து உருவ வழிபாடுகளை இன்னும் வச்சுட்டு அதையும் வந்து அவங்க சித்தர்களும் வந்து இன்னும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாலோ பண்ண நிறைய பேருக்கு சிலைகள் செஞ்சு கொடுத்து நிறைய விஷயங்களை அதை ஊக்குவிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதோட உண்மை நிலை வந்து அதுதான். அதாவது அவங்க வந்து நீக்கமர இந்த உலகத்துல இருக்க எல்லாத்துலேயுமே அறியாமையா இருக்க உயிர்களையும் சரி, அறிஞ்சிருக்க உயிர்களையும் சரி, எல்லா விதமான உயிர்கள் உயிரற்றவை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துலையுமே அந்த கடவுள் குணத்தை நிர்குணத்தன்மை, அதாவது எல்லாத்துலேயும் அனநியத்தன்மைன்னு சொல்லுவாங்க. எதையும் நீக்கமர இரண்டர கலந்த வேறு இல்லாத தன்மைன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே அவங்க ஒரே மாதிரி பார்க்குறாங்க. அதனாலதான் வந்து நான் அடைஞ்சிட்டேன், நீ வந்து இந்த மற்ற மக்கள்லாம் அடைஞ்சா என்ன, அடையாம போனா எனக்கு என்ன அப்படின்னு இல்லாம எல்லாருக்கும் வந்து அந்த உதவி வந்து செய்யணும், அவங்களே வந்து பக்குவப்படுத்தணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் வந்து அதுதான். அதோட சிறு முயற்சியாக தான் இப்போ நானும் என்னோட முயற்சியை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களே ஏதோ ஒருத்தருக்கு 4 பேருக்கு ஏதாவது பயன்பட்டா அது மூலயமா ஏதோ ஒரு முன்னேற்றம் நடந்தா அட்லீஸ்ட் உங்களை நீங்கள் ஒரு கண்டுக்கிறதுக்கான ஒரு உந்துதலாக நடந்தால் கூட நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த முயற்சியாக நான் வந்து இதை உங்களுக்கு எனக்கு சிற்றறிவுக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லோரும் அதை உணர்ந்து நல்லபடியான வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை வாழ்றதுக்கு எல்லாமே வந்து உங்களோட உரிமை. நீங்கள் எல்லாருமே கடவுளாக இருக்கீங்க, எல்லாருமே கடவுளோட பிள்ளைகள். கடவுளோட பிள்ளைகள்னு சொல்றது கடவுளோட தன்மை எல்லாத்துலேயுமே உங்களுக்குள்ளேயும் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. இதை எல்லாருமே உணர்ந்து எல்லாருமே நிறைவான வாழ்க்கை வாழணும் அப்படின்றது தான். எல்லோருக்கும் நன்றி. தொடர்ச்சியாக பார்ப்போம். வணக்கம்.